வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தினுடைய தமிழ் வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். இயல் 2 மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இயல் 3 தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகும்போது சரிங்களா, இதில் ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அந்த 2வது வகுப்பில் தன்மை பன்மை வினைமுற்றுகள் பார்த்தோம். சரியா? இதில் தன்மை சரிங்களா, தன்மை ஒருமை வினை விகுதிகளை பார்த்தலாம். தன்மை ஒருமை விகுதிகள். ஏன்னா இதில் எல்லாம் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக சரி இந்த பகுபத உறுப்பிலக்கண எல்லாம் இதில் வருங்க. சரிங்களா? இந்த விகுதிகள் தெரியல அப்படிங்கிற போது நம்மளுக்கு அது தெரியாது. ஏற்கனவே நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தில் விகுதிகள் படிச்சிருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த விகுதிகளை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு சொல்ல பிரிக்கும் போது கடைசியில் அண்ணனு முடிஞ்சா அது என்ன விகுதி, ஆண்ணு முடிஞ்சா அது என்ன விகுதி, அர்றனு முடிஞ்சா அது என்ன விகுதி, தூளை முடிஞ்சா அது என்ன விகுதி, ரூலை முடிஞ்சா அது என்ன விகுதி, அதில் முடிஞ்சா அது என்ன விகுதி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அது கடைசியில் எடுக்க முடியும். சரியா? பகுபத உறுப்பிலக்கணம் அதை பற்றி நம்ம விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் பாருங்கள், இதில் தன்மை ஒரு விகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எதுனா எண் தன்மை ஒருமை விகுதிகள் நம்ம பார்க்குறது ஏன். சரிங்களா? இது என்ன பண்ணணும், நோட் எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அன், அப்புறம் அல். சரிங்களா? அப்புறம் என்னது தூ, அப்புறம் என்னது ரூ, அப்புறம் என்னது டூ, அப்போ என்னது கூ. அப்போ தன்மை ஒருமை விகுதிகள் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 இருக்குது. இது படிக்கிறது சிரமமா? ஈஸியாக படிச்சிடலாம். என், ஏன், அன், அல், தூ, ரூ, டூ, கூ. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் இதெல்லாம் கடைசியில் வந்துச்சுன்னா இந்த விகுதிகள்லாம் தூ, ரூ, டூ, கூ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? இது கூட இம்போர்ட்டாக தன்மை பன்மை விகுதிகள். புரிஞ்சுதா? நான் ஒன்றும் குழப்பல. இது தன்மை ஒருமைக்கான விகுதிகள். அப்போ ஒரு சொல்ல பிரித்து கடைசியில் வந்துச்சுன்னா இது தன்மை ஒருமை அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதையும் இப்போ படிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம தன்மை பன்மை விகுதிகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன பார்த்தோம்? எம், இது தன்மை பன்மைக்கான விகுதிகள். எம், ஏம், அம், ஆம், அதுக்கப்புறம் ஓம், அதுக்கப்புறம் ஒம், ஓம், ஒம், அப்புறம் தும், ரும், டும், கும். சரியா? தும், ரும், இங்கே வருங்க. இது கூட தும், ரும், டும், கும். அது எதை கடைசியில் தன்மை பன்மைக்கு இம் வருது. எம், ஏம், அம். சரிங்களா? அம் மட்டும் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஆம்னு ஒன்று எக்ஸ்ட்ரா அதில் வருதுங்க. அதையும் மட்டும் தன்மை பன்மைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். மற்றது எல்லாமே இம் போட்டிங்கன்னா போதும். எம், ஏம், அம், ஆம், ஒம், ஓம். சரியா? ஆம், அப்புறம் ஒம், ஓம். இது எக்ஸ்ட்ரா வர்றது இதில் வராது. சரிங்களா? அப்புறம் தும், ரும், டும், கும். இதெல்லாம் தன்மை பன்மைக்கான விகுதிகள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வகுப்புக்குள்ளே போய்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கம்பராமாயணம் அப்படிங்கிறது நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பாருங்கள், ஆயக்கலைகள் அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படின்னு பொருள். சரியா? இந்த கலைகளை எப்போ கற்றுக்குவீங்க? அந்த நேரத்தில் தான் கற்றுக்க முடியும். அம்பினா படகு, ஒரு அம்பி படகுல போகிறான்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நாயகன் அப்படின்னா என்னது? தலைவன். நாமம்னா என்னது? பெயர். துறைனா என்னது? தோணி, துறை. சரியா? அது தொன்மீனா என்னது? தொன்று, தொட்டு அப்படின்னு பொருள். சரிங்களா? அது கல்னா என்னது? மலை. திரள்னா என்னது? திரட்சி. காயும் வில்லினன் அப்படின்னா பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன் அப்படின்னு பொருள். காயும் வில்லினன் என்னது? பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன் அப்படின்னு பொருள். சரிங்களா? ஓகே. இப்போ இது ஓகே தானே? சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத நான் படிச்சிடலாம். ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது போர்க்குகன் அப்படின்னு என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவும் உழுவும் பயனும் உடன்தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமைன்னு ஒன்றுது ஐ. உழுவும் பயணம், அந்த உருவும் பயனும் மறைஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? போரை மேற்கொள்ளும் குகன். அப்போ ஐ வந்திருக்கு. அது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கல்திரள் நாம் ஏற்கனவே ஊமை தொகை உருவகம் நாம் பார்த்துருக்கோம். உவமை அப்படின்னு ஊமையம் பின்னாடி வந்திருக்கும். தோல் அப்படிங்கிறது எது? நான் எதை பேச வர்றேன்? கல்திரள் அப்படின்னா தோலை பற்றி தான் பேச வர்றேன். வலிமையான தோல் அப்படின்றது இது ஊமை தொகை. நாம் 6th-லேருந்து 10th மட்டும் பழைய ஓல்டு புக்கில் ஊமை தொகை நம்ம ப்ரீஃபாகவே நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வரக்கூடாது. சரிங்களா? அப்போ ஊமை தொகை அப்படின்னு என்னது? பின்னாடி ஊமையம் பின்னாடி வந்திருக்கும். ஊமையம் முன்னாடி அது உருவகத்தொடர். சரிங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது
அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா துடினா பறை, அல்னா இருள். சரிங்களா, துடினா பறை, அல்னா இருள். இது ஈஸி தானே. நீர்முகில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முகில் வந்து நீர்முகில்னா என்னது? நீரை கொண்ட முகில். அதாவது வந்து வானத்தில் இருக்கிற முகில் மேகங்கள், கார் மேகங்கள் தன்னகத்தில் நீரை வந்து வச்சிருக்குது. சரியா, நீரை வந்து வச்சிருக்கு. அப்போ என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஈட்டினான், நான் பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே தான் வந்து நம்ம என்னது, இந்த விகுதிகள் வந்து வேலை செய்யுது. ஈட்டினான்னா ஈட்டு கூட்டல் இன் கூட்டல். நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம பகுதல் உருப்பக்கம் தான் பார்த்துருக்கோம். ஈட்டினான் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஈட்டு கூட்டல் இன் கூட்டல் ஆன்னு தான் நம்ம பிரிக்கணும். சரிங்களா, ஈட்டு அப்படிங்கிறது பகுதி. சரியா, இன் வந்து இறந்த இத்து இட்டு இன்னும் இறந்த கால நிலை. ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா, இது வந்து அப்போ ஈட்டினான் அப்படிங்கிறது தன்மை ஒருமை, அதுதானே குறிக்குது. சரிங்களா, ஈட்டினான். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈட்டினான் எப்படி பிரிக்கணும்? ஈட்டு கூட்டல் இன் கூட்டல் ஆண். அப்போ நம்ம அந்த சொல் பிரித்தலுக்கு ரொம்ப சொல்லும் ஒரு பகுதி ஒரு பக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு எழுத்து சொல்கிறேன், அதை பகுவது உறுப்பிலக்கணம் வந்து பிரித்து பாருங்கள். நடவான் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு, சரி இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் பார்க்கலாம், பிரித்து பாருங்கள் பார்க்கலாம். நட கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண், இது சரியா? இது சரியானா இது தவறு. இப்படி பிரிக்கக்கூடாது. நடவான் அப்படிங்கிறது எதிர்மறை சொல். அப்போ ஆ அப்படிங்கிறது எதிர்மறைக்கு வரும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, எப்படி பிரிக்கணும்? நடவான் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம்? நட கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் ஆண், நடவான் அப்படின்னு தான் வரும். அப்போ இந்த ஆ என்ன ஆயிடுது? ஆ வந்து மறைஞ்சிரும். மறைஞ்சிட்டு இவ்வு கூட்டலா வா, நடவான் அப்படின்ட்டு வரும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இங்கே வந்து மேயாது சார், இதுவும் எதிர்மறை சொல்லுதாங்க சார், இங்கே எங்கே யா தோன்றுன்னு உங்களுக்கு கேட்கலாம். மேயாது அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? மேய் கூட்டல் ஆ கூட்டல் தூ. இங்கே தூ அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது, இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால இந்த ஆ வந்து மறைஞ்சிருக்கு. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே வந்து என்னது? தூ வந்து என்னது? தூறு ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள். அப்போ இது என்னது? தூ அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது. அப்போ இது வந்து என்னதுங்க? ஈ கூட்டலா யா, மேயாது அப்படியே வரும். உயிர்மெய் எழுத்து என்றால் ஆ போகாது. இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது சொல் பொருள் பார்த்துடலாம். சிறங்கி பேரம் அப்படின்னா கங்கையோர நகரம். திரைனா அலை, ஈஸி தான். மருங்கு அப்படின்னா பக்கம். உபகாரத்தன் அப்படின்றது பயன்கராது உதவுவன், இது ஈஸிண்ணா. அடுத்தது திரைக்கங்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு அலைகளையுடைய கங்கை, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, ஈஸி தான். ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இருந்த வள்ளல், சரியா, இருந்த வள்ளல், இருக்கின்ற வள்ளல், இருக்கும் வள்ளல். சரியா, இது பெயரச்சம். வந்து எய்தினான் அப்படின்னு என்னது? வினையச்சம். சரிங்களா, இது ஈஸி தானே. சரிங்களா, எய்தினான் எப்படி பிரிக்கலாம்? எய்து கூட்டல் இன் கூட்டல் ஆண். எய்துனா பகுதி, இன் இறந்த கால நிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இருந்த இரு கூட்டல் இத்து சந்தி இந்தானது விகாரம். தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டலா. இரு பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். இத்து வந்து இறந்த கால நிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. சரிங்களா, என்னது கடைசியாக பார்த்தது? சரிங்களா, ஓகேவா? இருந்த அப்படிங்கிறது பார்த்தோம். ஆ வந்து ஒரு பெயரச்ச விகுதி, இது ஈஸி தானே. சரிங்களா, இது வந்து அடிப்படையான விஷயங்கள் தான் பிரித்தெழுது கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூவா முன்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூவா முன்னர் அழைக்கும் முன்னர் அப்படின்னு பொருள். குறுகி அப்படின்னா நெருங்கி அப்படின்னு பொருள். இறைஞ்சினா வணங்கி அப்படின்னு பொருள். சேவிக்க அப்படின்னா வணங்க. சேவிக்க அப்படின்னா அது வணங்க அப்படின்னு பொருள். நாவாய்னா படகு, இதெல்லாம் ஈஸி. நாவாய் படகு. கூவா முன்னர்னா அழைக்கும் முன்னர். குறுகினா நெருங்கி, இறைஞ்சினா வணங்கி, சேவிக்கனா வணங்க. கூவானா என்னது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சரியா, கூவாத அந்த இதில் வந்து அது கெட்டு வந்திருக்கும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எடுத்துல இல்லைங்களா. குறுகி, சேவிக்க இதெல்லாம் வந்து வினையச்சங்கள். சரிங்களா, இதுக்கு பின்னாடி ஒரு வினையை போட்டாலும் என்னதுங்க? இது ஒரு வினையச்சங்கள், பெயரச்சம் கிடையாது. குறுகி சேவிக்க ஆ வந்திருக்கு, பெயரச்சம்னு போட்டக்கூடாது. சரிங்களா, இது என்னது? ஒரு வினையச்சங்கள். தேவா அப்படிங்கிறது இறைவனை சொல்லக்கூடியது. சரியா, தேவா இது என்னது? விழித்தொடர். சரிங்களா, இங்கே பாருங்கள்,
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கூவா முன்னன் இளையோன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் தேவான் நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றான். அப்போ இந்த செயலில் மீனிங் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சொல்லலாம். நம்ம டக்குன்னு இலக்கண குறிப்பு போக்குறோம்ல, அதனால தான் உங்களுக்கு இதாகுது. கடல் அப்படின்னா தானியாக பெயர். தானியாக பெயர்னா என்ன, ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாலை இறக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாலை போய் டக்குன்னு கையில் மூந்து இறக்க முடியுமா? இறக்க முடியாது. பால் இருக்கும் இடம் பால் பாத்திரம், அதைத்தான் இறக்குறோம். அப்போ பால் தானியாக போய் இடத்தை குறிக்கிறது. இங்கே கடல் அப்படிங்கிறது இறைவனுடைய பாதத்தை வந்து குறிக்கிறது. சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்து வந்தனன். சரியா, வந்தனன் அப்படிங்கிறது என்னது, தன்மை ஒருமை வினைமுற்று. சரியா, எப்படி முடிஞ்சிருக்கு, தன்மை ஒருமை வினைமுற்று. சரிங்களா, இப்போ வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது எப்படி பகுபத உறுப்பு இலக்கணமாக பிரிக்கலாம். வந்தனன் நம்ம எவ்வளவோ சொல்லுகளை பிரித்து பார்த்துருக்கோம். வந்தனன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்தனன் அப்படிங்கிறது வ அப்படிங்கிறது வருமா, வந்தனன் அப்படிங்கிறது வா. சரியா, இத்து சந்தி இந்தானது விகாரம். நேவ் எப்படி பிரிக்கலாம், இன்னு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். இன்னுக்கு சரிங்களா, நே அப்போ இன்னு வருமா. சரியா, வந்தனன். சரியா, நேவ் எப்படி பிரிக்கலாம், இன்னு கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரிக்கலாம். சரியா, அப்புறம் சரிங்களா, இப்போ வந்தனன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம், வா. சரியா, வாங்கிறது பகுதி. அடுத்து இந்து வந்திருக்கு, இத்து சந்தி இந்தானது விகாரம். அடுத்து தா, இத்து வந்து இறந்த கால இடைநிலை. சரியா, தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆணு பிரிக்கலாம். நேவ் எப்படி பிரிக்கலாம், இன்னு கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா, இத்து வந்திருக்கா. அதுக்கப்புறம் அன், அதுக்கப்புறம் என், நடந்தனன். புரியுங்க, வா பகுதி, இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால நிலை, அன் சாரியை. சரிங்களா, நடந்தனன். என் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, அப்போ அந்த விகுதி பார்த்தோமா, இப்போ புரிஞ்சுதுங்களா எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ நீங்களாக ஒரு எடுத்து ஒரு எழுத்து பிரித்து பார்த்தா தான் தெரியும். நாம் எல்லா எழுத்துக்குமே நாம் வந்து டக்கு டக்குன்னு பார்க்க முடியாது. ஒவ்வொரு எழுத்துக்கள் இப்போ இறைஞ்சி நான், இறைஞ்சு கூட்டல் இன் கூட்டல் நான், இறைஞ்ச பகுதி இன் இறந்த கால நிலை, ஆண்பால் வினைமுற்று விகுதி. வந்தனன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா, பார்த்தோமா, வா பகுதி. சரிங்களா, வா என குறியது விகாரம். சரிங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்க. வா வந்தனன்னா வா, அது வா என குறியது விகாரம். இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால நிலை, அன்சாரியை என் ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரியா, சாரி, என் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. புரிஞ்சுதுங்களா, வா பகுதி, வா என குறியது விகாரம், இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால நிலை, அன் வந்து சாரியை. சரியா, என் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, நெடியவன் அப்படின்னா உயர்ந்தவனாகிய ராமன். குறுகினன் அப்படின்னா வந்துள்ளான் அப்படின்னு பொருள். குறுகினன் அப்படின்னா வந்துள்ளான் அப்படின்னு பொருள். நாவாய் அப்படின்னா படகு. இந்த மாதிரி இருக்கிறது பாருங்க. இறை அப்படின்னா தலைவன். சரிங்களா, குறுகினன் அப்படின்னா குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். குறுகுனா பகுதி, இன் இறந்த கால நிலை, அன் அப்படிங்கிறது என்னதுங்க, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது நம்ம அதை பார்த்தா தானே தெரியுங்க. சரிங்களா, அது தன்மை ஒருமையா தன்மை பன்மையா அப்படின்னா என்னதுங்க, தன்மை ஒருமை அப்படிங்கிறது அந்த விகுதி தெரிஞ்சா தானே தெரியும். என் ஏன் அன் அல் துருடு கு அம் எம் ஏம் அம்மா. சரிங்களா, எம் ஏம் அம் ஆம் ஒம் ஓம் தும் ரும் டும் கும். சரிங்களா, அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அப்போ அதை நம்ம விகுதி தெரிஞ்சால் தானே அதை எடுக்க முடியும். அடுத்தது பன்னவன் அப்படின்னு என்னது, நற்குணங்கள் படையுடைய இலக்குவன். பரிவு அப்படின்னா இரக்கம். குஞ்சினா என்னது, தலைமுடி. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேனினா உடல் அப்படின்னு பொருள். அடுத்தது அலைத்தி அப்படின்னு என்னது, அலைப்பாய் அப்படின்னு பொருள். சரியா, அலைத்தி அப்படின்னு என்னதுங்க, அலைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரியா, அலைத்தி அப்படின்னு என்னது, அலைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். இது வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று. சரியா, அலைத்தி. சரிங்களா, வருக அப்படின்னு என்னது, வீங்கோல் வினைமுற்று. பணிந்து, நீ அழைப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா, நான் அழைப்பாய் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா, நீ அழைப்பாய், அது என்னதுங்க, முன்னிலை ஒருமை வினைமுற்று. சரிங்களா, பணிந்து. சரிங்களா, வருக வீங்கோல் வினைமுற்று. பணிந்து, வளைத்து, புதைத்து, இது வந்து வினை எச்சங்கள். சரிங்களா, புக்கான் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், புகு புக்கு. சரியா, புகு அப்படின்னா ஒரு பகுதி, புக்கு என ஆகியது விகாரம், ஆண். சரியா, புக்கு கூட்டல் ஆண், புக்கு கூட்டல் ஆண் வரும். புகு அப்படிங்கிறது பகுதி, புக்கா என பகுதி இரட்டித்து இறந்த காலம் காட்டியது. இது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரியா, புக்கான் எப்படி பிடிக்கலாம், புகு கூட்டல் ஆண், புக்கு. சரியா,
புகு புக்கு என பகுதி ஒற்று இரட்டிச்சு வந்திருக்கு. ஒற்று இரட்டைத்து இறந்த காலம் காட்டியது. ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா, புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்தது சரிங்களா, அடுத்தது பாருங்க. அருத்தியன் அப்படின்னா அன்புடையவன். அருத்தியன் அப்படின்னா அன்புடையவன். மாதவர் அப்படின்னா முனிவர் அப்படின்னு பொருள். மாதவர் அப்படின்னா முனிவர். முறுவல் அப்படின்னா புன்னகை. இதெல்லாம் ஈஸி தான். மாதவர்னா முனிவர், அருத்தியன்னா அன்புடையவன். விளம்புதல் அப்படின்னா விளம்புதல்னா கூறுதல் அப்படின்ட்டு இதே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருத்தி அப்படின்னா இருப்பாயாக அப்படின்னு பொருள். நீ இருப்பாயாகன்னு சொல்லலாம். நான் இருப்பாயாகன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ இருப்பாயாக அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னதுங்க? முன்னிலை ஒருமை வினைமுற்று. சரிங்களா, முன்னிலை ஒருமை வினைமுற்று. புரிஞ்சுங்க. இருத்தி நீ இருப்பாயாக அப்படிங்கிறது கட்டளை பொருள் வந்திருக்கு. சரிங்களா, முன்னிலை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது இருத்தி அப்படின்னு முன்னிலை ஒருமை வினைமுற்று. நீ இருப்பாயாக அப்படின்னு சொல்லுவோம். தேனும் மீனும் எண்ணுமை தெரியும். மாதவர் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. மாதவர்னா மா கூட்டல் தவர். இது வந்து மாதவர் அப்படின்னா உரிச்சுத்தொடர். சரியா, சால உரு தவ நனி கூர் களி கடி தவ. சரியா, இது வந்து என்னதுங்க? உரிச்சொற்றொடர்களை வந்து குறிக்கக்கூடியது. சரிங்களா, சரிங்களா. அடுத்தது வரங்கி பாருங்க. மாதவர் அப்படின்னா முனிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது கொணர்ந்தேன் அப்படிங்கிறத பிரிக்கலாம். கொணர்ந்தேன்னா வேர்ச்சொல் கொணர். இத்து இந்தானது இத்து சந்தி இந்தானது விகாரம். தேவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். கொணர்ந்தேன் அப்படின்னு தானே வரும். சரிங்களா, கொணர்பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்திறந்த கால நிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்தது இங்கே பாருங்க. சீர்த்த அப்படின்னா சிறந்த அப்படின்னு பொருள். பவித்திரம் அப்படின்னா தூய்மையானது. சீர்த்த சிறந்த, பவித்திரம் தூய்மையானது. இனிதின்னா இனிமையானது எடுத்துலாம். உண்டனம் உண்டனம் அப்படின்னு என்னது? உண்டோம் அப்படின்னு பொருள். உண்டனம் அப்படின்னா உண்டோம் அப்படின்னு தான் பொருள். சரியா, புரிஞ்சுதுங்களா? உண்டனம் அப்படின்னா உண்டோம் அப்படின்னு பொருள் என்பதற்கு உண்டனம் என்பதற்கு சமமானது. தலியி அப்படின்னா கலந்த அப்படின்னு பொருள். சரிங்களா, சரிங்களா. அடுத்தது பாருங்க. அமைந்த காதல் அப்படின்னா பெயரச்சம். இங்கே பாருங்க. இதில் உண்டனம் அப்படிங்கிறது உண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா? உண்டனம். சரிங்களா, இது என்னது? தன்மை பன்மை விகுதி. உண்டனம். சரிங்களா, அடுத்தது அமைந்த காதல் அப்படின்னா பெயரச்சம். சீர்த்த அப்படின்னு என்னது? ஒன்றன்பால் வினைமுற்று. ஒன்று சீர்த்த அப்படின்னு என்னது? ஒன்றன்பால் வினைமுற்று. தலியி அப்படின்னா தழுவிய. இது என்னது? சொல்லிசை அளபடை. நாம் அளபடை நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். சரியா, பிரித்து நாம் படிச்சிருக்கோம். தலை ஈ அப்படின்னா ஈ வந்துச்சுன்னா என்னது? சொல்லிசை அளபடை. சரிங்களா, சீர்த்த அப்படின்னு என்னது? ஒன்றன்பால் வினைமுற்று. அது வந்து சிறந்த அப்படிங்கிற பொருளில் வரும். இங்கே நான் படித்தோம் இல்லையா? சீர்த்த அப்படின்னா சிறந்த. சரிங்களா, இது வந்து என்னது? ஒன்றன்பால் வினைமுற்று. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். சீர்த்த அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? சீர்கூட்டல் இத்து கூட்டல் த. சரியா, சீர்பகுதி இத்து சந்தி இத்து வந்து இறந்த கால நிலை ஆவ் என்னதுங்க? பனைவெண்பால் பனவின்பால் வினைமுற்று விகுதி. உண்டனம் உன் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் எம். சரியா, எம்னு முடிஞ்சிருக்கா? நான் சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து தன்மை பன்மை வினைமுற்று விகுதின்னு. அப்போ நம்ம இதை வச்சே நம்ம எம்னு முடிஞ்சிருக்கு. அது வந்துங்க தன்மை பன்மை விகுதின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த விகுதிகள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, எம் ஏம் அம் ஆம் ஓம் 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 தும் ரும் டும்கும் அப்படிங்கிறது. உண்டனம் எப்படி பிரிக்கலாம்? உன் கூட்டல் இட்டு கூட்டல். டாவ் எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல். சரியா, நேவம் எப்படி பிரிக்கலாம்? இங்கே பாருங்க, ஒன்றும் கிடையாது. உண்டனம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உண்டனம் உண்டனம் அப்படிங்கிறத இதில் வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஊனு வருமா? வராது. வேர்ச்சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. சரியா, உன் அப்படின்னு வரும். டாவ் எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். நேவ் எப்படி பிரிக்கலாம்? சரிங்களா, எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். இந்த எம் இது கூட சேர்ந்துடும். இந்த அன் இது கூட சேர்ந்துடும். சரியா, இட்டு வந்திருக்கா? அப்போ எடுத்து எழுதலாமா? அன் வந்திருக்கா? அதுக்கப்புறம் எம் வந்திருக்கா? புரிஞ்சுதுங்களா? உண்டனம். சரியா, இது இல்லாமல் நம்ம விகுதி மட்டும் தெரிஞ்சிருச்சுனாலே அதையே வந்து என்ன எழுதலாம்? தன்மை பன்மை பகுதின்னு நான் அப்போ சொன்னலாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். சரியா, உன் பகுதி இட்டு இருந்த கால நிலை அன்சாரியை எம் அப்படிங்கிறது தன்மை வினைமுற்று விகுதி. அப்போ அந்த விகுதிகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் முதலையே நான் பார்த்தோம். அடுத்து கார்குலாம் அப்படின்னா என்னது? மேகக்கூட்டம்.
பார்குலாம் அப்படின்னா உலகம் முழுவதும், பார்னா உலகம். இன்னல் அப்படின்னா துன்பம். ஈர்கிலா அப்படின்னா பாருங்கள், ஈர்கிலா அப்படின்னா எடுக்க இயலாத அப்படின்னு பொருள். ஈர்கிலானா எடுக்க இயலாத அப்படின்னாமா. தீர்கிலேன் அப்படின்னா நீங்க மாட்டேன். தீர்கிலேன் அப்படின்னா நீங்க மாட்டேன் அப்படின்னு பொருள். அடிமை செய்குவேன் அப்படின்னா பணி செய்வேன் அப்படின்னு பொருள். அடிமை செய்குவேன் அப்படின்னு என்னதுங்க, பணி செய்வேன் அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு தெரியும், கார் குலாம்னா காரது குலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 6ஆம் வேற்றுமை தொகை அது ஆ ஆ. சரியா? அடுத்து உணர்த்துவான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். உணர்த்துதல் அப்படிங்கிறது ஒரு செயல். சரியா? உணர்த்துவான் அப்படிங்கிறது என்னது, வினையால் அணையும் பெயர். பார்த்த கண்ணை அப்படிங்கிறது பெயரச்சம். சரியா? தீர்கிலேன், தீர்கிலேன், செய்குவேன். பாருங்க, தீர்கிலேன். சரியா? தீர்கிலேன். அதுக்கப்புறம் என்னது, செய்குவேன். இதெல்லாம் என்னதுங்க, தன்மை ஒருமை வினைமுற்று. சரிங்களா? இதில் எதில் முடிஞ்சிருக்கு பாருங்க, தீர்கிலேன். சரியா? எண்ணில் முடிஞ்சிருக்கு. செய்குவேன் ஏனில் முடிஞ்சிருக்கு. சரியா? அப்போ இது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? புரிஞ்சுதுங்களா? இது தன்மை பன்மைக்கு எடுக்க முடியாது. சரிங்களா? எம் ஏம் அம்மாம் தூருடுகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தன்மை ஒருமை வினைமுற்றுனா என் ஏன் அன் அல் தூ ரு டு கு அப்படி வரும். அப்போ தீர்கிலேன். அப்போது தன்மை ஒருமை வினைமுற்று நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். செய்குவேன் தன்மை ஒருமை வினைமுற்றுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரிங்களா? இப்போ நம்ம விகுதிகள் ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்போ சொன்னேன். உணர்த்துவான்னா உணர்த்து கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். சரிங்களா? உணர்த்து அப்படிங்கிறது பகுதி, இவ் எதிர்கால நிலை, ஆண்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பினருக்கான பேசிக் நம்மளுக்கு அந்த ஒரு சொல்ல கொடுத்தா அது பிரிச்சு எழுத தெரிஞ்சாலே போதுங்க. உங்களுக்கு எல்லா பகுபத உறுப்பினர்களும் அப்படியேவா கேட்ட போகிறாங்க? பகுபத உறுப்பினக்கணம் வந்து எதுக்கு நம்மளுக்கு பயன்படுது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பகுபத உறுப்பினக்கணம் ஒரு சொல்ல கொடுத்தா அது வேறு சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுது. அதுக்கு மேலே ஒரு சொல்லு கொடுத்தா ஒருமையா பன்மையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது பகுபத உறுப்பினத்தை வச்சா கண்டுபிடிச்சிருப்போம். அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு விகுதிகள் ரொம்ப முக்கியம். சரியா? தன்மை ஒருமை விகுதிகள், தன்மை பன்மை விகுதிகள்லாம் பார்த்தோம்ல. திரும்ப திரும்ப சொல்கிற காரணமே தான். தன்மை ஒருமை விகுதிகளை என் ஏன் அன் அல் தூ ரு டு கு. சரிங்களா? இதே தன்மை பன்மையில் இம்மு வரும், அம் ஆம் ஓம் ஓம். இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இதில் நான் ஃபுல்லாக உட்காந்து இதையவே நான் பார்த்துட்டு கூடாது. ஏன்னா நம்மளுக்கு படிக்கிற வேலை நிறைய இருக்குது இல்லைங்களா? குருசில் அப்படின்னா தலைவன். இருத்தி அப்படின்னா இருப்பாயாக அப்படின்னு பொருள். நீ இருப்பாயாக அப்படின்னு பொருள். தீரா காதலன் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், உங்களுக்கு தெரியும். மலர்ந்த அப்படின்னா மலர்ந்த கண்ணன் பெயரெச்சம் தெரியும். இனிய நண்பன் பண்பு குறிப்பு பெயரெச்சம். புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்து கேட்டான் அப்படின்னா கேள் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். கேள் பகுதி, இட்டு விகாரம், இட்டு இருந்தகால நிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. நோக்குனா நோக்கி எப்படி பிரிக்கலாம், நோக்கு கூட்டல் ஈ, அவ்வளோதான். நோக்கு பகுதி ஈ வினையச்ச விகுதி. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், நயனம் அப்படின்னா கண்கள். இதெல்லாம் முக்கியமானது. இந்து நிலவு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நுதல்னா வெற்றி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான். நயனம்னா கண்கள், இந்துனா நிலவு, நுதல்னா வெற்றி. இதெல்லாம் காமனாக இருக்கும் பாருங்கள். நெடுநாவாய் அப்படின்னு நெடுமை கூட்டல் நாவாய், இப்போ இது ஒரு பண்பு தொகை. தாமரை நயனம் இதெல்லாம் ஊமை தொகை. நயனம்னா கண்கள், தாமரை போன்ற கண்களாமா. எதை எது நான் பேச வர்றேன், கண்களை பற்றி பேச வர்றது ஊமயம், அவ்வளோதான். சென்றனன் அப்படின்னா செல் கூட்டல் இன். சென்னுன்னு வராது, அது பொருள் இல்லை. செல் இன் இட்டு ட்ராவ் எப்படிங்களா, இட்டு கூட்டல் ஆ. சென்றனன். செல் பகுதி இல்லின்னானது விகாரம், இட்டு இறந்த கால நிலை அன்சாரியை, அவ்வளோதான். இது அன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. தந்தனன் அப்படின்னா தா. தா என குறுகியது விகாரம், இத்து சந்தி இதானது விகாரம், அன் நந்தனன். ஒன்று சாரி விகுதி வந்து அன் வந்துச்சுன்னா இன்னொரு அன் வந்துங்கிறது தெரிஞ்சுக்கணும். தா பகுதி தா என குறுகியது விகாரம், இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால நிலை அன் சாரியை, அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கடிதுனா விரைவாக அப்படின்னு பொருள். முடுகினன் அப்படின்னா செலுத்தினன், நிறைய ட்ரிப் படிச்சிட்டோம். முறிதிரை அப்படின்னா மடங்கி விழுமாமா. சரியா? முறிஞ்சு விலகிறதா மடங்கி விழும். அலை. சரியா? மடங்கி விழும். முறிதிரைனா திரைனா அலை, மடங்கி விழும் அலை. இடர்னு அப்படின்னா துன்பம். தெரியும். நனிது கடிது அப்படின்னா உரிச்சுத்தொடர். நெடுநாவாய் நெடுநீர் அப்படிங்கிறதா பண்பு தொகைகள். சரியா? முடுகினன் எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். முடுகு கூட்டல் இன் கூட்டல் அன். முடுகு பகுதி இன் இறந்தகால நிலை அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரியா? நின்றார் அப்படின்னா நின்று நான் பிரிக்க முடியும். நில் கூட்டல் இன்று கூட்டல் ஆர். நில் பகுதி இல்லானது விகாரம், இட்டு இறந்தகால நிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. நெடுநாவாய் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், நெடுமை கூட்டல் நாவாய். நெடுநீர் அப்படிங்கிறது நெடுமை கூட்டல் நீர். இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள். இதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம் இல்லைங்களா? அடுத்தது
சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அமலன் அப்படின்னா என்னது? சரியா, அமலன் அப்படின்னா என்னது? குற்றமற்றவன் அப்படின்னு பொருள். நூதல்னா நெற்றி. சரியா. இளவல்னா தம்பி. என்னுயிர்னு எனது உயிர், 6ஆம் வேற்றுமை தொகை. நன்னுதல் அப்படின்னா பண்புத்தொகை. நின்கேல். சரிங்களா. இங்கே பாருங்கள், நின்கேல். நின்கேல்னா என்ன பொருள் உங்களுக்கு தோணும்? நின்கேல்னா என்னப்போ உனக்கு புரியாமையே கொடுத்துருக்காங்க. நின்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே ஒருமை பன்மையில் நாம் பார்த்துருப்போம். முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. சரிங்களா. தன்மை ஒருமை, தன்மை பன்மை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, படக்கை ஒருமை, படக்கை பன்மை. அதுதாங்க இங்கே வந்து பேசும். சரிங்களா. இந்த மாதிரி கொஷின் தான் நம்ம செலக்டடாக நம்ம வந்து படிக்கணும். நின்கேல் அப்படின்னு கொடுத்துருவான். இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மூளை கொஞ்சம் வேலை கொடுத்து பாருங்களேன். நின்கேல் அப்படிங்கிறது நீ, முன்னிலை ஒருமை. தொல்காப்பியர் காலத்தில் நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமைக்கு பயன்படுத்திட்டு வந்தார். தொல்காப்பியர் காலம், சங்க காலம், இடைக்காலம், தற்காலத்துலையெல்லாம் நீ பயன்படுத்துச்சு. ஆனால் தற்காலத்தில் மாறிடுச்சு. நீ அப்படிங்கிறது அப்போவே நின் அப்படின்னு மாறுச்சு. நின் அப்படிங்கிறத உன் அப்படின்னு மாறுச்சு. நின்கேல்னா உனக்கு கேள். சரியா. ஐயாள்கு. சரியா, புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்க. சரிங்களா. அப்போது நின்கேல் அப்படின்னா என்னது? உனக்கு கேள் அப்படின்னு பொருள். இது வந்து என்னதுங்க? 4ஆம் வேற்றுமை தொகை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நின் அப்படிங்கிறது என்னதுங்க? இப்போ நாம் தற்காலத்தில் உன்னுன்னு பயன்படுத்தி வர்றோம். உனக்கு கேள் அப்படின்ற பொருள் 4ஆம் வேற்றுமை தொகை. இந்த மாதிரி யூனிக்யூவாக இருக்கிறத நாம் வந்து நோட் பண்ணி படிக்கணும். இதை கேட்டுருவாங்க. நின்கேல் அப்படின்னா நம்ம எக்ஸாம் காலில் போய் முடிச்சுட்டு இருப்போம். நின்கேலா, இது என்னடா இது நின்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நின்கேல்னா அப்போ எனக்கு கேட்குறதா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் வேற்றுமை தொகையை நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்களா. வேற ஒரு ஆன்சரை வந்து நாம் போட்டு வந்துடுவோம். சரிங்களா. இது தெரிஞ்சுக்கணும். நேர்வான்னா நேர்கூட்டல் இவ் கூட்டல் ஆண். நேர்பகுதி இவ் எதிர்கால நிலை, ஆண்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா. இதெல்லாம் நம்ம பேசிக்காக பிரிக்கிறதா. துன்பம், துன்புனா துன்பம். உன்னேல்னா நினைக்காதே அப்படின்னு பொருள். சரியா. உன்னேல் அப்படின்னா நீ நினைக்காத அப்படிங்கிறது பொருள். சரிங்களா. அடுத்தது கம்பர் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அதனால் நாம் இது பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. சரியா. சரிங்களா. இந்து அப்படின்னா நிலவு, இறைனா தலைவன், நாவாயினா படகு, இடன்னா துன்பம். சரிங்களா. இதெல்லாம் படித்து பார்த்துடலாம். அடுத்தது உலகினில் நாகரிகமுற்றும் அலைந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காமியும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் கால்டுவெல். சரியா. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர்னுடைய லெசனு. சரிங்களா. அம்பேத்கர் வந்து நம்ம பாடப்பிரிவில் இல்லை. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஜிகே சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். சரியா. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு நீங்கள் அம்பேத்கரை பற்றின வந்து விஷயங்களை இப்போ படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜிகே சப்ஜெக்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். அவர் எப்போ பிறந்தார், அவர் எப்போ எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணார் 98, எப்போ இளங்கலை பட்டம் முடித்தார், எப்போ முதுகலை பட்டம் முடித்தார், எப்போ பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பட்டார், எப்போ மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தினார், எப்போ வைக்கம் போராட்டம் நடத்தினார், எப்போ வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டார், எப்போ சரிங்களா மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவிச்சார், எப்போ பாரத ரத்னா விருது வாங்கினார், எப்போ இறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இதில் பாடம். அவ்வளவுதான் இந்த பாடமே. இயரை வச்சே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா. இரு பெருந்தலைவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள். ஒருவே பெரியார், மற்றொரு அம்பேத்கர். வடக்கே இருந்த அம்பேத்கரும் தெற்கிலிருந்து பெரியாரும் இடைவிடாது உழைத்தனால் சாதி என்னும் பறை உடைந்தது. இந்திய அரசியலமைப்பினுடைய தலைவர், சட்ட வரவு குழுவினுடைய தலைவர், இந்தியாவின் நவீன மனு அப்படின்னு அழைக்கக்கூடியவர், முதல் சட்ட அமைச்சர். சரியா. அப்படின்னால வந்து யாரை சொல்கிறோம்? இவர் தான் நம்ம வந்து சொல்கிறோம். சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவருடைய அடிப்படை கோட்பாடின் அடிப்படை தான் என்னதுங்க? ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து அன்றாட வாழ்வில் சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள். இதில் வந்து கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நான் பார்த்துடலாம். சரிங்களா. இங்கே பாருங்கள், இதாங்க நிறைய பழைய கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எல்லாமே இருக்காது. சரிங்களா. அப்போ இதை நான் பார்த்துக்கணும். இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம். கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம். சுப்ரீம் கோர்ட்னா உச்சநீதிமன்றம். ஹை கோர்ட்னா உயர்நீதிமன்றங்கள். ரைட்ஸ்னால் சட்ட ஆவணங்கள். சப்ஸ்டன்டிவ் லாஸ்னால் உரிமை சட்டங்கள். ப்ரொசீஜர் லாஸ்னால் செயற்பாட்டு முறை சட்டங்கள். இந்தியன் பீனல் கோட்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. சிவில் ப்ரொசீஜர் கோட்னா உரிமையல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம். டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா சொத்து மாற்று சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டண வில்லை.
இது ரொம்ப 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 முக்கியமானது, பார்த்துக்குங்க. நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இது கேட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது பொது அப்படின்னு சொல்லி இலக்கணத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கலாம். எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் நம்ம பாடப்பிரிவில் இருக்கிறதே எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் மட்டும்தான். அதை மட்டும்தான் பார்க்கணும். யாப்பிலக்கணம் கிடையாது. ஆகிய இரண்டிலும் கூறப்படாத பொதுவான செய்திகள் சொல்லப்படுவதால் இதை பொது அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இதுக்கு பேர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெளிப்படை குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குகின்றது. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. இங்கே பாருங்கள், இவ்விரு தொடர்களை படித்து பாருங்கள். இரு தொடர்களிலுமே தமிழ்நாடு என்னும் சொல் வந்துள்ளது. முதல் தொடரில் வந்துள்ள தமிழ்நாடு என்னும் சொல் வெளிப்படையாக வந்து இடத்தை குறித்து வந்துள்ளது. இவ்வாறு உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் சிறந்து வருகிறது. இதில் ஏதாவது வெளிப்படையாக வராமல் மறைஞ்சிருக்கா? எல்லாமே வெளிப்படையாக வந்திருக்கு. அப்படித்தானே? தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் முதலிடத்தில் இருக்குது. சரியா? பண்பாட்டில் எல்லாத்தையும் குறிக்குது. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இரண்டாம் தொடரில் தமிழ்நாடு என்பது ஆகுபெயராய் நின்று குறிப்பால் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை குறிக்கிறது. சரியா? தமிழ்நாடு தான் முதலிடமாக, அது விளையாட்டு வீரர்களை குறிக்கிறது. இது ஆகுபெயர். சரிங்களா? புரிஞ்சுதா? இவ்வாறு வெளிப்படையாக தன்மையை உணர்த்தும் சொல் வெளிப்படை சொல் எனவும், ஒரு தொடர் முன்னும் பின்னும் வருகின்ற சொற்கள் உணர்த்தும் குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்துவது குறிப்பு. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. அங்கே விளையாட்டு வீரர்களை குறிக்குது. உலக பண்பாடு எல்லாத்தையுமே பண்பாட்டிலேயே சிறந்து விளங்குற தமிழ்நாடு. சரிங்களா? அப்போ இங்கே என்னதுங்க, வெளிப்படையாக சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது. புரிஞ்சுக்கிட்டுமா? ஒரு சின்ன கான்செப்ட் தான். இவ்வாறு தன் பொருளை ஓகே. அடுத்து குறிப்பு சொற்கள். ஒன்றொலி பொதுச்சொல், விகாரச்சொல், தகுதி வழக்கு, ஆகுபெயர், அன்மொழி தொகை, வினைக்குறிப்பு சொற்கள், முதல் குறிப்பு சொல், தொகை குறிப்பு சொற்கள் போன்றவை குறிப்பால் பொருத்தரும் சொற்கள். இதெல்லாமே சரி. இப்போ ஆகுபெயரெல்லாம் குறிப்பால் தானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஒன்றொலி பொதுச்சொல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துடலாம். சரிங்களா? உயர்திணை அக்ரிணை பாருங்க. உயர்திணை அக்ரிணை ஆகிய இரண்டிலும் பொதுவான சொற்கள் உண்டு. கண்டிப்பாக ஒரு சொல் தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டும். அதுதான் உன்னோட பொழிச்சொல். சரியா? உயர்திணை அக்ரிணை ஆகிய இரண்டிலும் பொதுவான சொற்கள் இருக்குதப்பா. அதில் வந்து ஒரு சொல் தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டும். பார்த்துங்க. வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். சரியா? முதல் தொடரில் வந்துள்ள ஐவர் என்னும் பொது சொல் கோலமிட்டனர் என்னும் குறிப்பால் ஆண்பாலை நீக்கி பெண்பாலை உணர்த்தி நின்றது. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இரண்டாம் தொடரில் உள்ள ஐவர் என்னும் பொது சொல் போர்க்களம் என்னும் சொல்லில் குறிப்பால் பெண்பாலை விடுத்து நாட்டை காக்க ஐவர் போர்க்களம். ஐவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுதான்ப்பா. அதில் ஒன்றை நீக்கிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றை நீக்கிட்டு ஒன்றை குறிக்குது, அவ்வளோதான். அதுதான் ஒன்றொலி பொதுச்சொல். அதுலேயே வந்துருச்சு. இரண்டாம் தொடரில் ஐவர் என்னும் பொதுச்சொல் போர்க்களம் என்னும் சொல்லின் குறிப்பால் பெண்பாலை விடுத்து ஆண்பாலை குறிக்கிறது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து அக்ரிணையில் இம்மாடு வயலில் உழுகிறது, இம்மாடு பால் கரைக்கிறது. சரியா? முதல் தொடரில் வந்துள்ள மாடு என்னும் பொதுச்சொல் உழுகிறது என்னும் வினை குறிப்பால் காளை மாட்டை தான் கொடுக்கு. பசுமாடு உழுகுமா? மாடுங்கிறது பொது தான், அதைத்தான் சொல்லிக்கிறாங்க. இரண்டாவது தொடரில் மாடு என்னும் பொதுச்சொல் கரைக்கிறது என்னும் வினை குறிப்பால் பசுமாட்டை குறிக்கிறது. இவ்வாறு ஒரு பொதுச்சொல் முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண்பாளையோ பெண்பாளையோ உணர்த்தி வருவது ஒன்றொலி பொதுச்சொல் எனப்படும் சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இவ்வாறு ஒரு பொதுச்சொல் முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண்பாளையோ பெண்பாளையோ உணர்த்தி வருவது ஒன்றொலி பொதுச்சொல். அதுக்கு தான் இவங்க வந்து கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலே பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து இனங்குறித்தல். இது ரொம்ப ஈஸி தான். இனங்குறித்தல் என்னது? கதிர்வேல் வெற்றிலை தின்றான். அவன் வெற்றிலை மட்டுமா சாப்பிட்ருப்பான். இத்தொடர் கதிர்வேல் வெற்றிலை மட்டுமா தின்றான். வெற்றிலையோடு அதன் நிலமான பாக்கு சுண்ணாம்பு முதலியவற்றை தின்றான் என பொருள்படுகிறது. இவ்வாறு ஒரு சொல் தன் பொருளையும் குறித்து தனக்கு இனமான பொருளையும் குறித்து வருவது இனங்குறித்தல். அவ்வளோதான். இதுக்கு நன்னூனுடைய கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடுக்கு தொடர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அசைநிலை. அசைனா பெயர்ச்சொல் வினைச்சொல்லோடு சேர்ந்து வர்றது. அசைநிலைக்கும் அதே மாதிரி இனிய ஓசைக்காக வரக்கூடியது. விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் முதலிய பொருள் நிலைக்கும் செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கும் 2, 3, 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். பிரிச்சா பொருள் தரும். அன்றே அன்றே அசைநிலையில் வரக்கூடியது. போ போ விரைவு, ஏரி எரி எரி சினம், வருக வருக மகிழ்ச்சி, தீ தீ அச்சம், நொந்தேன் நொந்தேன் அப்படிங்கிறது துன்பம், கோடி கோடி இசை அப்படிங்கிறது ஒரு இசை நிறைக்காக நம்ம வந்து பயன்படுத்துறது. சரிங்களா? அப்போ இது என்னது? அடுக்கு தொடர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரட்டை கிளவி அப்படின்னா பிரிச்சா பொருள் தராது. சரியா? இரட்டித்து நின்று பொருள் உணர்த்தும் சொற்கள் இரட்டித்து வரும். பிரித்தால் பொருள் தராது. இதன் இரட்டை கிளவி அப்படின்னா, கிளவி அப்படின்னா சொல், அந்த கிளவி அப்படின்னா வேற. சரிங்களா? இந்த கிளவினா சொல். சரிங்களா? இரட்டை கிளவி 2 சொல்.
பாவை படபடவென பேசினால், கலா கலகலவென சிரித்தால். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுக்குத்தொடர் இரட்டைக்குள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. சொற்கள் தனித்தே நீக்கும், பிரித்தால் பொருள் தரும், 2 3 4 முறை அடிக்க வரும், விரைவு அச்சம் வெகுளி மகிழ்ச்சி ஆகிய பொருள் வரும். இரட்டைக்கிளைனா சொற்கள் ஒன்றுபட்டு நீக்கும், பிரித்தால் பொருத்தால் இரட்டைத்தே வரும், இசைக்குறிப்பு பண்பு பற்றி வரும். சரிங்களா, இதை மட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இசை குறிப்பு பண்பு பற்றி வரும் கேட்டுருவாங்க. இது விரைவு வெகுளி அச்சம் மகிழ்ச்சி அந்த பொருள் வரும். சரிங்களா, இது மட்டும் தான் முக்கியம் பார்த்துக்கணும். அப்போ பார்த்தா எல்லாமே ஈஸி தானே. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இளவல் வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது குறிப்பாக வெளிப்படையாக வந்திருக்கு. மாடு என்னும் சொல் டேஸ் அப்படின்னு என்னது? அக்ரிணை பொதுப்பெயர். மாடு கன்றை என்றதை தொடரில் மாடு என்பது எதை குறிக்குதுங்க? பசுமாட்டை தானே குறிக்குது. அடுத்து வெளிப்படை சொற்கள். வெளிப்படை சொற்கள்னா என்னது? வெளிப்படையாக வந்திருக்கும். கல் மண். குறிப்பு சொல் அப்படின்னா எதை சொல்லலாம்? மாடு பால் கறந்தது. மாடு கால் கறந்து பசுமாட்டை குறிக்கும். இனங்குறித்தல் அப்படின்னா சோறு உண்டான், சோத்தை மட்டும் அவன் சாப்பிட்ருப்பான். என்னது? ரசம், குழம்பு, தயிர், பொரியல், அப்பளம். சரிங்களா, அதெல்லாம் சொல்லாமல் இல்லையா? அது வரும். அவ்வளோதான். சரிங்களா, ஓ முடிஞ்சிருச்சு. அடுத்து போய்க்கலாமா? இங்கே பாருங்க, கோழி குஞ்சு, சிங்கக்குருளை, கீரிப்பிள்ளை, மான்கன்று, ஆட்டுக்குட்டி. சரிங்களா, அது பொருத்திக்கலாம் இல்லையா? சரிங்களா, அடுத்தது பாருங்க பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல். சேத்திரங்கள் தோறும் சென்று விக்கிரங்களை வழிபடுக. சேத்திரங்கள் அப்படின்னா ஆலயங்கள் தோறும் சிலைகளை வழிபடுகன்னு வரும். சரிங்களா, இம்மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள் அப்படின்னு என்னது? இவ்வழியில் பயணம் செல்லுங்கள் அப்படின்னு பொருள். இந்த ஷர்ட் அப்படின்னது, இந்த சட்டை மிகவும் விலை மிக்கது அப்படின்னு பொருள். நாளை நடக்கவிருக்கும் விளையாட்டில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது. நான் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் அப்படின்ட்டு பொருள். ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா பழைய மாணவர். சரிங்களா, அது கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. சாரி, ப்ராவர்ப் கொடுத்துருக்காங்க பாருங்க. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னா பணம் பத்தும் செய்யும். ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃபிஷ் அப்படின்னா என்னது? ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃபிஷ் அப்படின்னா புலி பசித்தாலும் புன்னை தின்னாது அப்படின்னு பொருள். புல்லை தின்னாது. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னா காலம் பொன் போன்றது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னா வருமுன் காப்பதே சிறந்தது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது பழைய புக்கில் தான் இந்த தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா, அப்படியே கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்போது இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தன்மை ஒருமை விகுதிகள், தன்மை பன்மை விகுதிகள் பார்த்துருக்கோம். இதே நம்ம புது புக்கில் வந்து ஒருமை பன்மை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த இயல் 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி.